மழையுடைய தாக்கம் என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது, குறிப்பாக இன்றைய காலை தொலைபேசியை தொடர்பு கொண்டு நமது நாகை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மழையோடைய அந்த இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கிறது, குறிப்பாக பயிர்கள் எந்த அளவுக்கு சேதமாயிருக்கிறது போன்ற விவரங்கள் எல்லாம் கேட்டிருந்தார். நானும் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் டெய்லியும் காலம்புற ஒரு ஏர்லி மார்னிங்லாம் ஃபோன் அடிச்சு நான் கேட்டுருவேன். நான் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது. சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நேற்று கொஞ்சம் நிறையா மழை இருந்துச்சு. நேற்று நைட்டு 8 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை பெய்யுறது கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னால். பட் இருந்தாலும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதை விட்டு அடுத்த ஏரியாவுக்கு அது போகுதுன்னா அந்த இம்பேக்ட் இங்கே கொடுத்துட்டு தான் போகும். ஸோ அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 2 நாட்களுக்கு முன்னாக ஒரு 9 கேம்ப்னாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 15 கேம்ப்பு கிட்ட வந்து மக்கள் வந்து தங்க வச்சுருக்காங்க. மக்களுக்கு தேவையானதையும் நாம் வழங்கி கொண்டிருக்கோம். பொதுவாக போன ஆண்டு இதே மாதிரியான ஒரு மான்சூனில் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தோமோ, என்னென்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் வழங்கப்பட்டதோ, துறை சார்ந்து ஆல்மோஸ்ட் எல்லா துறை சார்ந்த அதிகாரிகள் நம்ம என்னென்ன அறிவுகள்லாம் வழங்கப்பட்டதோ அதே தான் இந்த முறையும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த தித்வா புயல் சார்ந்து அறிவிப்பு வந்த உடனே நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுங்கன்னு சொன்னாலுமே எல்லாருமே அவங்களோட பணியை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அது இந்த ஆல்மோஸ்ட் இன்னைக்குள்ளார மழை நின்றும் முழுமையாக என்று சொன்னால், முழுமையாக நின்றது என்று சொன்னால் நாளை நம்முடைய 15 கேம்ப்ல தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் குறிப்பாக இப்போ கலெக்டர் சாரை பொறுத்த வரைக்கும் வயல் சார்ந்து நிறைய இப்போ வந்து தண்ணி சூழ்ந்திருக்கு. ஆனால் ஒரு 2 நாட்களில் வடிஞ்சிடும் என்று சொல்லியிருக்காரு. அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அதற்கான கணக்கை நம்ம சீக்கிரம் எடுக்கணுமே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, வடிஞ்ச பிறகு கண்டிப்பாக முழுமையான கணக்கு கூட நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் ஸோ அது சார்ந்து என்னென்ன தேவையோ அதை உடனடியாக செய்யறதுக்கு நம்ம என்ன அதான் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு தான். அது ஒவ்வொரு ஆண்டும் அதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு விதத்தில் வந்து வேறுபடும். ஆனால் கொடுக்கக்கூடிய அந்த விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரையராக சீக்கிரம் முன்கூட்டியாக நம்ம கொடுத்தாதான் அது சரியாக இருக்குன்னா அடுத்த காலமாக கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது லீவ் கொடுக்குறது பிரயோஜனம் இல்லை. ஸோ முன்கூட்டியே அதை ப்ரெடிக்ட் பண்ணி அதை நம்ம கொடுக்கணும். பட் சம்டைம்ஸ் நம்ம ப்ரெடிக்ஷன் நம்ம தவறாயிடுது. நாம் வந்து மழை பெய்யும், இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைக்கி பார்த்து நல்லா வெயில் அடிக்கும். அது பட் இருந்தாலும் நமக்கு வந்து பசங்களோட சேஃப்டி தான் முக்கியம். அந்த மாதிரி லீவ் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கலெக்டரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் சொல்லுவாங்க எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி மழை வரும் மழை வராதா என்பதால் அதை பேஸ் பண்ணி அவரும் அதுக்கான டிக்ளரேஷனை உடனடியாக